இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் அஜித்தோட ரீல் ஜோடியாவும் தமிழ் சினிமால மறக்க முடியாத நடிகைகளாகவும் வலம் வந்த நடிகைகள் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ் சினிமாவோட உச்ச நடிகர்கள் அப்படின்னா அது விஜய் அஜித் தான். இந்த ரெண்டு நடிகர்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிற நிலையில விஜய தளபதி அப்படின்னும் அஜித்த தல அப்படின்னும் கொண்டாடி தீத்துட்டு வராங்க. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமால விஜய் அஜித் ரெண்டு பேருமே ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. தற்பொழுது உச்ச நடிகர்களாகவும் கோல் உச்சி வராங்க. 90களில் இந்த ரெண்டு பேரும் திரையில அறிமுகமான காலத்துல இருந்து தற்பொழுது வரைக்கும் விஜய் அஜித்தோட ரீல் ஜோடியாகவும் தமிழ் சினிமாவோட மறக்க முடியாத நடிகைகளாகவும் வலம் வந்த நடிகைகள் இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சங்கவி 90களில் தமிழ் தெலுங்குல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க சங்கவி. அஜித்தோட அமராவதி படம் மூலமா அறிமுகமான சங்கவி விஜயோட பல படங்கள்ல ஜோடி சேர்ந்தாங்க. அதன்படி ரசிகன், விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உள்ளிட்ட பல படங்கள்ல ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க. மேலும் தன்னோட கெரியரோட ஆரம்பத்துல விஜயோட கிசுகிசுக்கப்பட்டாங்க. ஸ்வாதி 90களில் பிரபலமான நடிகைகள்ல ஒருத்தவங்களா வலம் வந்தவங்க தான் ஸ்வாதி. விஜயோட தேவா படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமான இவங்க அஜித்தோட வான்மதி படத்துல நடிச்சிருந்தாங்க. வான்மதி படத்துக்கு அப்புறம் தன்னோட படிப்பை தொடர போன ஸ்வாதி படிப்புக்காக பல பட வாய்ப்புகளை நிராகரிச்சாங்க. தொடர்ந்து விஜய் கூட செல்வா உள்ளிட்ட படங்கள்லயும் நடிச்ச அவங்க கடைசியா அமீரோட யோகி படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. தேவயானி தொட்டா சினிங்கி அப்படின்ற படம் மூலமா தமிழ் திரையுலகில் அறிமுகமான தேவயானி அஜித்தோட காதல் கோட்டை படம் மூலமா பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் விஜய் கூட நினைத்தேன் வந்தாய், ஃப்ரெண்ட்ஸ் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ்ல பல வெற்றி படங்கள்ல நடிச்ச அவங்க திருமணத்துக்கு அப்புறம் சீரியல்கள்ல கவனம் செலுத்த தொடங்கினாங்க. ரம்பா 90களில் முன்னணி நடிகையா வலம் வந்த ரம்பா அஜித் கூட ராசி படத்துல நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து விஜய் கூட நினைத்தேன் வந்தாய், என்றென்றும் காதல், மின்சார கண்ணா ஆகிய படங்கள்ல நடிச்சாங்க. இதை தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்ச அவங்க திருமணமாகி கன்னடாவில் செட்டில் ஆகிட்டாங்க. சிம்ரன் VIP படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமான சிம்ரன் குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையா மாறினாங்க. விஜய் கூட ஒன்ஸ் மோர், துல்லாத மனமும் துள்ளும், பிரியமானவளே உள்ளிட்ட படங்கள்ல சிம்ரன் நடிச்சாங்க. அதே மாதிரி அஜித் கூட அவள் வருவாளா, வாலி, உன்னை கொடு என்னை தருவேன் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சாங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.